ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா மசாலா முட்டை தாங்க பார்க்க போகிறோம். மசாலா முட்டை அப்படின்னா முட்டையை பார்த்திங்க அப்படின்னா அந்த வெள்ளைக்கருவை வேக வச்சு அதில் தான் நம்ம இன்றைக்கி மசாலா முட்டை செய்ய போகிறோம். மஞ்சக்கருவை நம்ம எடுத்துடணும். முட்டை நமக்கு எத்தனை தேவையோ அதுக்கு தகுந்த போல் முட்டை எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. மஞ்சக்கரு இல்லாமல் இந்த மாதிரி முட்டையை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம இதில் மசாலா முட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா சாதத்துக்கு ரொம்ப 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 நல்லாயிருக்கும். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை ஊற்றிட்டு அதுக்கு நடுவில் இந்த மசாலா வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாத்திரம் நல்லா காஞ்ச உடனே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு சோம்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். அதே போல் ஜீரகம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வர்ற டைமிங்கில் பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா தட்டி இதில் சேர்த்துட்டு அதையுமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கட்டும். இதில் 2 புளிப்பான தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா நீங்கள் வதக்கிடுங்க. தக்காளியில் இருக்கிற அந்த தண்ணிலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வற்றி தக்காளி நல்லா வதங்கிடணும். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகா நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த போல் நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 பச்சை மிளகாயை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா வதங்கணும். எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு சுருள நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே வதக்கிடணும். இதில் பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் கிரேவிக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய 2 ஸ்பூன் பார்த்திங்க அப்படின்னா மசாலா, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா பார்த்திங்கன்னா அதையுமே வதக்கணும். இந்த மசாலாலாம் இந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா மிக்ஸ் ஆனால் போதும். ரொம்ப போட்டு நம்ம அது வதக்க தேவையில்லை. ஏற்கனவே வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. அதனால் லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டால் மட்டும் போதும். இப்போது நம்ம வேக வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த முட்டையை இதில் சேர்த்து விட்ருங்க. அவ்வளோதான், மசாலா முட்டை நமக்கு ரெடி. ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கருவேப்பிலை, மல்லியில் கொத்தமல்லி போட்டுருங்க. சுட 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 வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாதத்துக்காக இருக்கட்டும், பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. கடைசியாக தான் உப்பு சேர்க்கணும். தூள் உப்பு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மறக்காமல் ஸ்வீட் ஹோம் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் மசாலா முட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.